பாபு பாபு பாபு. எத்தனை வருஷம் ஆட்டோ ஓட்டுறீங்க? 30 வருஷம். உங்களோட வந்த ஜெயாவுக்கு பர்த்டே இன்றைக்கு, அதால் இந்த கோயிலுக்கு மாலை மணின்னு போகிறோம். இந்த பெட்ஷீட்டுகளும் கொடுக்க போகிறோம். நீங்கள் இந்தியாவுக்கு வர மாதிரி இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் எத்தனை வண்டி வேணாலும் நம்மள்ட்ட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எல்லா டூர் சவுத் இந்தியா ஃபுல்லாக நான் பண்ணித்தரேன் டூர். உங்களோட பேரை சொல்லுங்கள். என் பேர் தங்கராஜ். நம்ம தாரணி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். காலை வணக்கம். இன்றைக்கு 13ஆம் தேதி கடைசி நாள். இன்றைக்கு எங்களுக்கு இந்தியாவில் நாங்கள் இங்கேருந்து பம்பாய் போய் பம்பாயில் எங்களுக்கு 9 மணிக்கு ஃப்ளைட்டு பம்பாய்க்கு. அப்புறம் அங்கே இருந்து நாங்கள் 13 மணித்தியாலம் வெயிட் பண்ணணும். அதனால் அங்கே ஒரு ஹோட்டல் எடுத்து தங்கிட்டு தான் திருப்பி ஃப்ளைட் எடுக்கிறோம் பம்பாயிலேருந்து. இன்றைக்கு நாங்கள் இங்கே ஒரு கோயிலுக்கு, பாபா கோயில் ஒன்றுக்கு போயிட்டு சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, சில கடைகளுக்கு போயிட்டு 5 மணிக்கு இங்கேருந்து இறங்கிடுவோம். இன்றைக்கி மழையண்டு கிடந்தது, ஆனால் நல்ல வெயில் அடிக்குது. இன்றைக்கி நல்ல வெயிலாக இருக்குது. பார்ப்போம் என்னமா இருக்குண்டு. அப்புறம் மழை வருதோ தெரியல. நாங்கள் சென்னையில் டி நகரில் நிற்கிறோம். மல்லிகைப்பூ வாங்கியிருக்கிறோம். மல்லிகைப்பூ வைக்க போகிறேன். இன்றைக்கு 60 ரூபா 2 முளை. இல்லை இந்த அம்மா அவள் தான் தந்தவா. இந்த அம்மா இன்னொரு கடைக்கு வந்திருக்கிறோம். பார்ப்போம். இது ஒரு கடை ஏரியா தான். பாருங்க, மயிலாப்பூர் சந்தையில் வந்து நிற்கிறேன். பாருங்க, நான் எடுத்துன்னு வரேன். நீங்கள் உள்ளுக்கு போங்க, உள்ளுக்கு போங்க. மயிலாப்பூர் மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு வந்திருக்கிறோம். பாருங்கள், இதில் தான் மயிலாப்பூர் பாபா கோயில். வாங்க, பேர்த்தி என்னபடியா இப்போ கட்டுப்பட்டு இருக்கு. வாரம் இப்போ கட்டுப்பட்டு இருக்கு. இதில் பெட்ஷீட்டுகள் வேணாங்கன்னு பேர்த்தி என்னபடியாக அவங்க சேர்ந்து கொடுக்க போயிடும். பெட்ஷீட்டுகள் ஆக்களுக்கு, வயது போன வேலுக்கு பெட்ஷீட்டு பண்ணது. கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு நான் கட்டுப்பட்டன் இருக்கேன். என்ன கோயில் இல்லை, இந்த பூக்கடைகள். இந்த உள்ளுக்கு வீடியோ எடுக்கலுமோ தெரியா, எடுக்கலுமெண்டா பாப்பம் எடுக்கிறேன். இதுதான் மயிலாப்பூர் பாபா கோயில். கட்டுப்பட்டன் இருக்கா. பூ வைக்கணுன்ட்டு நினைச்சினாங்க, ஆனால் இப்போ தான் கிடச்சிருக்கு இங்கே வந்த போது. அந்த மாலை, ரோசா பூ மாலை பாருங்கள். எல்லாருக்கும் இந்த போர்வா கொடுக்குறேன். நான் சொன்னேன், நான் சாரி, எல்லாருமே அதைத்தான் சொன்னேன். நான் அவன் மறைச்சி வச்சுட்டு பேசுகிறான். அம்மா நம்ம ஒன்று எடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே கொடுக்கணும். ஒன்று எடுத்துட்டீங்கன்னா விடுங்க. இந்த தாத்தா கொண்டு கொடுங்க. என்ன தெரியாதுமா, பொறுங்க. இந்த போர்வைகள் கொடுத்தது நீங்கள் விற்கக்கூடாது, நீங்கள் தான் போகணும். சும்மா பேச்சு தெரியாதவர் இல்லை இல்லை, எல்லாரும் இல்லை. அவன் ஓடி வரையிடம் உண்மையான ஆக்களுக்கு போய் செய்கிறார். அதான் நைஸாக கொடுக்கணும். இது என்ன பேர்? உங்களுக்கு என்ன பேர்? பாபு பாபு பாபு. எத்தனை வருஷம் ஆட்டோ ஓட்டுறீங்க? 30 வருஷம். 30 வருஷம். உங்களுக்கு ஃபேமிலி? 2 பசங்க, ஒய்ஃபு. 2 பசங்க, ஒரு வைஃப், ஒரு பொண்ணு, ஒரு பையன். 2 பசங்க, ஒரு வைஃப். என்ன
அப்படியே போட்டுறேன். பாலிக்கு வந்த வேலை முடிஞ்சிடும். வந்த வேலை முடிஞ்சு. தமிழ் நல்லா பேசுறீங்களா? நாங்கள் தமிழ் தானே, ஸ்ரீலங்கன் தமிழ் தானே ஃபுல்லாகவே. வேறு என்ன தமிழ் தான். நாங்கள் 2 பாசை இருக்கு, நாங்கள் தமிழ். ஓ சிங்களம் வந்து ஒரு பக்கம், தமிழ் ஒரு பக்கம். சரி சரி. உங்கள் சேனல் நேமு? பாலினி சமையல். இந்த பேரில் சமையல் செய்கிறேன் நான். ஓ சமையல் கலையெல்லாம் சமையலில் செய்து இப்போ வ்ளாகில் வந்து சமையலை செய்ய நேரம் இல்லை. இப்போ இங்கே ஓடி திரிகிறதையும் போடுறேன் அதில். இது எந்த இடம்? சென்னை. இது வந்து ஆழ்வார்பேட்டை டிடிகே சாலை. ஆழ்வார்பேட்டை டிடிகே சாலை. டிடிகே சார். டிடிகே சார். ஒரு நாளைக்கு எவ்வளோ? ஆழ்வார்பேட்டை. நீங்கள் கிட்டத்தட்ட ஆட்டோன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ உழைக்கலாம்? இப்போ ஓலா, ஊபர், ராபிடோ இதெல்லாம் வந்ததுனால எங்களுக்கு அந்த ஆப்பில் நாங்கள் ஓட்டுறதில்ல. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் சவாரி குறைவாக தான் வரும், கம்மியாக தான் வரும். நீங்கள் ஆப் யூஸ் தானே எடுத்து? எங்களுக்கு ஆப் அதை யூஸ் பண்ண மாட்டோம். செய்ய மாட்டாங்களா? எங்களுக்கு பெனிஃபிட் இல்லை. ஓகே. எங்கள் வண்டிக்கு வந்து எஃப்சி, இன்சூரன்ஸு, டேக்ஸி, வண்டி வாடகை எல்லாமே அதில் கனெக்ட் ஆகும். அப்போ கட்டுப்படி ஆகுது எங்களுக்கு. ஓகே. அப்போ இங்கே முன்னுக்கு இருந்தால் பிடிக்க மாட்டாங்களா போலீஸ் நிற்கிறார்? அது ரேர் பிடிக்கிறது. அது மாதிரி கொஞ்சம் எமர்ஜென்சி போகிறாங்க. ஓகே ஓகே. கலைச்சு சமாளிக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லணும். என்ன எமர்ஜென்சி உங்களுக்கு? ஷாப்பிங் மட்டும் கொஞ்சம் எமர்ஜென்சி. அதான் என்ன கொஞ்சம் பயம் இல்லை. ரூல்ஸு போகக்கூடாது. ரூல்ஸ் படி ஃப்ரண்ட்டில் உட்கார வைக்கக்கூடாது. டிரைவர் சீட்டில் உட்கார வைக்கக்கூடாது. உங்களுக்கு அந்தரமாக இருக்கா நான் இருக்கிறது? உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? கஷ்டமா நீங்கள் அங்கே உட்காரும் போது கிட்ட இருந்தால் நீங்கள் ஈஸியாக வந்துட்டு போகலாம். அது சரியா. லாங்குனா இப்போ ரோடு ப்ராப்ளம் இருக்குது. யாரும் உங்களுக்கு ஸ்டெயின் பண்ணி உட்கார முடியாது. அதான் உண்மை. எனக்கு முழங்கால் நொந்தது. எனக்கு அந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணிருக்க மாட்டீங்க. நான் கார் வச்சுக்கிறேன். அப்போ நீங்கள் அதில் போகும்போது கம்ஃபர்டபுளாக ஃப்ரீடமாக இருப்பீங்க. தனியாக காரில் ஓட இந்த மாதிரி போகும்போது கஷ்டமாக இருக்கும். அதுதான் இதுலேயே விட்டுவோம். இங்கே டிரைவிங்லாம் ரொம்ப ராங்காகவே வருவாங்க எல்லாருமே. அது சரியா. கேர்ஃபுல்லாக ஓட்டணும். உங்கள் ஊரை விட இங்கே டிராஃபிக் குறைவாக இருக்கா? இது டிராஃபிக் கூட, ஆக்களும் கூட, டிராஃபிக்கும் கூட. அங்கெல்லாம் அவ்வளோ இல்லை. அவ்வளோ இல்லை. இப்போ வந்து அந்த பிரச்சனை முடிஞ்சு எல்லாம் படிவா ரோட்டெல்லாம் புதுசாக போட்டுருக்கிறபடியா என்ன படிவா. ஓகே. இங்கே வந்து இப்போ எல்லாம் பழைய ரோட்டு பழைய இதுகள் தானே. அங்கே வந்து இந்த யுத்தத்துக்கு அப்புறம் எல்லாம் புதுசாக செய்தபடியா. அங்கே எல்லாம் காமனாக வந்துடுச்சு. நார்மலாக வந்துட்டு இப்போ நார்மலாக வந்துடுச்சு. அங்கே ஃபுட்டு வந்து விவசாயம் ஆர்கானிக்ஸா? எல்லாரும் விவசாயம் செய்யணும். அது அந்த ஸ்டேட்டு ஃபுல்லாக கொண்டு வந்தாச்சா? கொஞ்சம் இப்போ எல்லாம் டெவலப்மெண்ட் கூட. ஏன்னா வெளிநாட்டுக்காரங்களோட உதவிகளும் கூட இருக்கிறபடியா இப்போ டெவலப்மெண்ட் எல்லாம் கூட. கஷ்டப்பட வேண்டாங்க இல்லை. இப்போ எல்லாரையுமே முன்னேற்றணுமென்ட்டு தான் இப்போ தமிழ் மக்களோட இது. இன்னொரு ஆளுக்கு இன்னொரு ஆள் ஹெல்ப் பண்ணுறோம். இப்போ ஒருத்தருமே பிச்சை எடுக்கக்கூடாது. நல்லா இருக்கும். நாங்கள் புதுசாக ஸ்ரீலங்கா வரணுன்னா அதுக்கு ஃப்ளைட்டு டிக்கெட்டு, பாஸ்போர்ட்டு, இந்த விசாலாம் எவ்வளோ செலவாகும் உங்களுக்கா? அதை பற்றி தெரியல. டூரிஸ்ட் அங்கே வந்து உங்களை சீப் தானே. இந்தியா மணி வந்து இங்கே அங்கே வந்து நல்ல இது தானே. எங்களுக்கு தான் இங்கே வந்து கூடவா இருக்குது. இந்தியா மணி கொஞ்சம் விலை கூட. ஸ்ரீலங்கா மணி உங்களுக்கு நல்ல காசு வருமாங்க. நீங்கள் கொஞ்சம் மாற்றி செலவழிக்கலாம். நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்து வாங்க ஸ்ரீலங்கா. எப்படி மேடம்? அங்கே அப்படி பைத்தியம் இல்லை. சில பேர் இப்போ வர இளம் பிள்ளைகள் பாக்கினம். இங்கே வந்து கூட சினிமாவுக்கு முதலிடம் இல்லை. அங்கே அப்படி இல்லை. பொழுதுபோக்குக்கு அங்கே இல்லை இல்லை பெருசாக பார்க்க மாட்டாங்க. சினிமா தியேட்டர்ஸ் இருக்குது பெரிய பெரிய சிட்டியில். ஜப்னா, கொழும்பு அங்கே தான் போய் பார்க்கணும் சினிமா. அப்படி இல்லாட்டி நாங்கள் கெசட்லாம் பார்க்கணும் வீட்டில். தியேட்டர் வந்து பெரிய பெரிய சிட்டியில் மட்டும்தான். நான் சும்மா ஹாபியாக செய்கிறேன் 2 வருஷமாக. அதானே நான் ஹாபியாக செய்கிறேன் சும்மா. இப்போ சமைக்க அதை எடுத்து போடுவேன்.
நேரம் இருந்தா இப்படி எங்கே போனா உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு எது? நான் ஜெர்மன் எங்கட ஊர் வந்து நான் வந்து ஸ்ரீலங்கா நாங்கள் இருக்கிறது ஜெர்மன் அப்போ அங்கே இருக்கிற ஃபுட் தான் பிரியாணி நல்லா ஓ சாப்பிடுவேன் நம்ம தமிழ்நாடு பிரியாணி. நாங்கள் இப்போ கோயிலுக்கு வந்தபடியாக வந்த நாள்லேருந்து சைவம் தான். ஓ கோயில் பாபா அங்க இருக்கா? ஓ பாபா கோயிலுக்கு போனாங்க அங்கே போனாங்க காசிக்கு முதல் ஓ பாபா கோயில் இருக்கு ஓ நிறைய இருக்கு ஓ நிறைய இருக்கு சீரடி போயிருக்கீங்களா? சீரடி போயிட்டு தான் வாரோம் காசி சீரடி. ஓ சூப்பர் சூப்பர். வேற எங்கே போனாங்க? காசி திருச்சி போனாங்க மதுரை மீனாட்சி அப்புறம் உச்சி பிள்ளையார் அதுக்கு போயிட்டோம். இன்றைக்கு நாங்கள் வலிக்கிறோம் இன்றைக்கு கிளம்புறோம். இன்னைக்கு எங்க ஃப்ளைட்டா? ஃப்ளைட் பம்பாய் போயிட்டு பம்பாயிலேருந்து அப்படியே ஓ அதுக்கு பர்ச்சேசிங் பண்ண போறீங்க? ஓ ஓ டே லாஸ்ட் டே. அங்கே ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் படம்லாம் ஓடுமா? ஓ எல்லா படமும் ஓடும். ஆனால் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ராசிகை இப்போ இப்போ எம்ஜிஆர் விஜய் ராசிகா கூட இருக்கணும். அங்கே சின்ன பிள்ளைகள் கூட என்ன மனுஷன் கமல் ரசிகர். நீங்கள் அப்பா இவர் என் கணவர் ஓ அவர் கமல் தான். நான் வந்து நான் மாதவன் தான். இப்போ சிவகார்த்தியனுக்கு மாறலாமான்னு யோசிக்கிறேன். சிவகார்த்தியனுக்கு மாறலாமான்னு மாதவன் தான் எனக்கு பிடிக்கும். மாதவன் இப்போ பார்த்து அமரன் பார்த்து நாங்கள் நேற்று லக்கி பாஸ்கர் பார்த்து நாங்கள் ராத்திரி நல்லா இருந்ததோ பரவாயில்ல அப்புறம் ஒரு போச்சுது. வேட்டையன் பார்த்தீங்களா? வேட்டையன் சூப்பர் ஸ்டார் படம் வேட்டையன் பார்த்தீங்களா? இல்லை நான் பார்க்கல. அது பழைய படம் இல்லை இப்போ வந்துட்டா 1 month இருக்கும் ரிலீஸ் ஆகி. நாங்கள் பார்க்கல. அது டிராஃபிக்கில் போகிற வண்டி நாங்கள் கவனமாக போனால் தானே உங்களை சேஃப்டியாக கொண்டு போய் சேர்க்க முடியும். கொஞ்சம் கவனம் சேர்த்துனா கூட யாராச்சும் குறுக்க வந்தால் கூட ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி தான் அதுவும் அரசியல்ன்றது சும்மா இல்லை மேடம். ரொம்ப கடுமையான இங்கே வந்து ஜனத்தொகை கூட இல்லோ அது இப்போ நாங்கள் ஒரு எங்களோட ஃபேமிலியே எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் கன்னியாகுமரியில் கடைசி இருக்குதுன்னு வச்சுங்க. கன்னியாகுமரி பார்டரு அந்த கிராமத்துக்குள்ளே கூட ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட நம்ம தமிழ்நாட்டில் எந்த பக்கம் யார் ஆள்றாங்களோ அவங்க தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். பெரிய ஒர்க் இல்லை. எல்லாம் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, டைமிங்கு தூங்க முடியாது, டைமிங்கு சாப்பிட முடியாது. இப்போ நம்ம நினைக்கிறோம் இப்போ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு போகிறோம் ஒரு பிக்சர் பார்க்க போகிறோம் ஒரு கோவிலுக்கு போகிறோம். அந்த மாதிரி அவங்க நினைக்கும் போது போக முடியாதுல்ல. நம்ம தமிழ்நாட்டு முழு பொறுப்பை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சி அவங்க முழு பொறுப்பை பார்த்துக்கிறாங்கன்னும் போது எல்லாத்தையும் பேசணும். ரொம்ப கஷ்டம். இப்போ நான் சொல்கிறேன் இப்போ இந்த பிரச்சனை என்ன முடியல. இப்போ இந்த தண்ணி ஓடுறது இந்த பாருங்க எல்லாம் அது பண்ணிட்டு தான் வராங்க மேடம். எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு தான் வராங்க. எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஏழையும் தரவாக செக் பண்ணி ஒர்க்கு நந்து எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வராங்க. மக்கள் தொகை அதிகமாகும் போது இப்போ இந்த பிளாஸ்டிக் பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் போடும்போது கவர்மெண்ட்டு ஒரு ரூல்ஸ் போட்டு ஒரு டஸ்ட்பின் வச்சு அதில் தான் போடணும். மக்கும் குப்பை இதில் போடணும், மக்காத குப்பை இதில் போடணும், நல்ல குப்பை அதான் வேஸ்டேஜ் அது யூஸ் இருக்காதுல்ல. அந்த மாதிரி சொல்லும்போது எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணி அதில் கரெக்டாக போட்டாங்கன்னா அது கரெக்டாக அதை பிரித்து அதை ஒழுங்கான முறையில் கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணால் தானே கவர்மெண்ட்டு நல்லா இருக்கணும். இந்த மாதிரி ப்ரோக்ராம் நீங்கள் சேனலில் எடுக்கிறீங்கல்ல வீடியோ எதுவுமே நம்ம அது மாதிரி பேசுறது கிடையாது. ஆமாம் வீடியோவில் ஷூட் பண்ணும்போது அப்படிங்களா நல்லா பேசுகிறேன்றீங்களா? எல்லா நுழையலாம். என்ன மேடம் கீழ் இல்லை நீங்களே வந்து நுழையலாம் அரசியலுக்குள்ள. 4 பேர் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களை மெயின்டைன் பண்ணி அவங்களோட பயணம் பண்ணுறது
பெரிய ஒரு நாள் ஆமாம் ஒரு நாளை கிடக்க ஒரு வருஷத்தை கிடக்குற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டுக்கு நம்ம எல்லாம் அதெல்லாம் நூலளவு கூட கிடையாது இது பாராட்ட விடும் மேடம். இப்போது அரசியல்ன்றது ரொம்ப கஷ்டம் மேடம். பாவம் அவங்க ப்ரோக்ராம் வந்து எல்லாத்துக்கும் அட்டன் பண்ணும்போது நல்ல சாப்பாடு டைமுக்கு சாப்பிட முடியாது தெரியுங்களா. நிம்மதியான தூக்கம் தூங்க முடியாது, ரொம்ப கஷ்டம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ பாவம் கஷ்டப்படுறாங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக சொல்லிட்டு போகலாம், உள்ளே அது உள்ளே போனால் தான் அதனுடைய வலியும் வேதனையும் கஷ்டமும் தெரியும். ரொம்ப பாவம் கஷ்டம். என்ன இளையா இருக்கிறவே இளையாவே இருக்கணும். 24 hours அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல. இப்போ புயல் வரும்னா அறிவிச்சு புயல் வரும்போது அந்த புயலுக்கு யாரெல்லாம் சேஃப்டியாக பார்க்கணும், பாதுகாப்பு இடத்துல வைக்கணும், அது முழு பொறுப்பும் ஏற்றுக்கணும், அதை கவனத்தை செலுத்தி அதை கடுமையாக அதை போய் பார்த்து அவங்க முக்கியத்துவம் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம் இல்லை. அப்போ டைமுக்கு சாப்பிட முடியாது, டைமுக்கு தூங்க முடியாது. அங்கே என்ன ஆகுமோ என்ன நடக்குமோ எது நடக்குமோ இயற்கையினுடைய சீற்றத்தை யாராலையும் கணிக்க முடியாதுல்ல. அது எந்த டைமில் வேணாலும் எப்படி வேணாலும் மாறும். அப்போ அதுக்கு அலர்ட்டாக அவங்க ஒர்க் பண்ணி அவங்க கிட்ட இருந்து அதை ரொம்ப பராமரித்து பாதுகாப்பு பண்ணி அவங்கள கொண்டு வந்து சேஃப்டியான இடம் வைக்கிறாங்கல்ல. அந்த ஒர்க்கு செய்யும்போது எவ்வளோ சிரமம் என்ன மேடம். ஆமாம் ஆமாம் மேடம், பார்க்குறேன்ல எல்லா நியூஸும் பார்ப்பேன். நான் எல்லா விஷயத்தையும் பார்ப்பேன். எந்தெந்த இதில் கஷ்டம் இருக்குது, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது, எவ்வளோ கடுமையான உழைப்பு. நான் ஒன்று கவனிச்சேன் இதில். இப்போ இதில் வந்து ரெட் கலரில் ரெட்டில் இருக்குது நம்பர், என்ன கார் நம்பர்கள். சிலது வெள்ளையாக இருக்குது, சிலது மஞ்சளாக இருக்குது. இந்த ஒயிட் இதை போட்டிருக்குல போர்டு, இது வந்து ஓன் வண்டி, அவங்க பர்சனல் வண்டி. அதுக்கு ஒயிட் போர்டு தான் ரிஜிஸ்ட்ரேஷன். இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுன்றது இந்த எல்லோ மஞ்சள் போர்டு. ஆமாம், சிகப்புன்றது போர்டு வராது, அந்த பச்சை கலர் வரும். அது வந்து சிகப்பு கண்டனே, அது ஆமி வண்டியாமன்னு சொன்னார் என்னோட டிரைவர். அப்படின்னா ஆனியன்னா ஆமி ஆக்கள் அந்த மிலிட்ரி ஆக்கள். ரைட் ரைட் ரைட். அப்படியா? மிலிட்ரிக்கு ஒரு நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அது சிறப்பு கலர். சிகப்பு வந்து பிளாக் கலர் வரும், ரெட் கலர் போர்டு வரும். ரெட் கலர் போர்டு, பிளாக் கலர். சில ஆமாம் வண்டி பிளாக் கலரில் வரும். மிலிட்ரி ராணுவத்துக்கு ஒரு ஒரு கலரு ஒரு நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன். அப்போ இங்கே அந்த கரண்ட்ல ஓடுறதுக்கு பச்சையோ? ஆமாம், அந்த பேட்டரியில் ஓடுது அது க்ரீன் கலர் நம்பர். க்ரீன் கலர் போர்டு நம்பர். க்ரீன் கலரில். இந்த எல்லோ போர்டெலாம் வருது போகிறோம், காருக்கு ஆட்டோவுக்கு அந்த வண்டிலாம், அதெல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு. ஆமாம், இப்போ நம்ம பேசஞ்சருக்கு ஒரு வண்டி, அந்த மாதிரி லோடு ஏற்றுறதுக்கு ஒரு வண்டி, அதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிப்போம். இதுக்கெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வருஷம் ஒரு வாட்டி எஃப்சி பண்ணணும் இந்த எல்லோவுக்கு. ஆமாம், இன்சூரன்ஸு, எஃப்சி, லைஃப் டேக்ஸி இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கட்டணும். அது மாதிரி அந்த வண்டிலாம் வந்து அது 15 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது வர பண்ணிக்கலாம். ஃபோன் வண்டி நீவாமி ரோடுன்னு சொல்லிட்டு லெஃப்ட் இருக்கும். கோல்டுலாம் உங்கள் ஊரில் உங்கள் நாட்டில் விலை கம்மியா? மெயினாக அதான் கேட்கலாம். அப்படியா? இப்போ ஒரு பவுன்னா ஒரு இங்கே ஒரு சவரன் சொல்லுவோம் நாங்கள். இங்கே விலை தான். ஆனால் இப்போ இங்கே வந்து இங்கே அளவு தான். இப்போ உங்களுக்கு எவ்வளோ போகுது? இங்கே வந்து 50 போகுதுண்டா. எவ்வளோ காசுக்கு? 1.5 லட்சம் 2 லட்சமா? அது நான் போய் கேட்க 2 லட்சம். இங்கே இந்தியன் மணிக்கு வந்து அங்கே உங்கள் நாட்டில் எவ்வளோ வரும்? இங்கே வந்து நாங்கள் 3 ரூபா. அங்கே இங்கே 1 ரூபான்னா அங்கே 3 ரூபா. ஓ, இங்கே 10 ரூபாண்டா, அங்கே 30 ரூபா. இப்போ நம்ம பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுறோம், அவங்களுக்கு நகை எடுக்கணும், நம்ம வெளிநாட்டில் எங்கே கம்மியாக போய் வாங்கணும்னா உங்கள் நாட்டில் வாங்குறது கம்மியாக கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. கிடைக்க மாட்டேல. ஓ, அவ்வளோ. இப்போ இங்கேருந்து தானே அங்கே வருது நகைகள். இந்தியாவிலேருந்து தான் கூட வருது. இந்தியா, சிங்கப்பூர் அங்கேருந்து தான் வருது. எந்த நாட்டில் கம்மியாக கிடைக்கும்? சிங்கப்பூர் அங்கே தானே எடுக்கலாம். நோம்பலா சிங்கப்பூரில் தான் தானே வாரதோ. ஓ, சிங்கப்பூர் தான் மெயினா? அங்கிருந்து தான் வேர்ல்டுக்குள்ள எல்லா நாட்டுக்கும் இந்தியாவுக்குள்ளே வருது. சிங்கப்பூரில் போய் எடுக்கலாம். எங்களோட நகைகள் நல்ல புது மாடல் எடுக்கணும்னா நீங்கள் சிங்கப்பூரில் தான் கூடுதலாக எல்லாரும் போய் எடுப்பாங்க. இல்லாட்டி இந்தியாவுக்கு தான் கூட வாரவே. நான் சிங்கப்பூர் போடுறத விட இந்தியாவுக்கு ஓகே தான். வந்து செய்கூலி சேதாரம் எல்லாம் போட்டால் ஒரு 60 ரூபா கிட்ட வந்துடும். ஓ, அப்படித்தான். 60 ரூபான்னா அங்கே சரிதானே. இப்போ எங்கள்கிட்ட காசு வந்து நல்லா விழுந்துட்டு, அப்போ என்ன நான் போய்க்க 2 லட்சத்துக்கிட்ட வந்துட்டு நகை ஒரு பவுன். ஓ, அங்கே நல்லா இதை விட கூட தான் நாங்கள் அங்கே உங்கள் நாட்டுக்கு. போலீஸுக்கு தான் பயந்துட்டேன்.
அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ உங்கள் நாட்டிலேருந்து வந்துக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சில ஃப்ரெண்டில் உட்காந்து ஜாலியாக அப்படியே வீடியோ பார்த்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அதனால் சொல்லிக்கலாம். ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கணும். ஓகே. ஆமாம். லோக்கல் டூரு ஒரு நாள், லாங் டூர் அது ஒரு நாள், எல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய இடம். 1600 கிலோமீட்டர் சென்னை டு மகாராஷ்டிரா. ஆமாம். அப்போ போனோம்னா ஒரு நேராக போய் பாபா போகிற நேராக வர முடியாதுன்றதுனால ட்ரெயின் சென்ட்ரல் வந்து டுடே 12 மணிக்கு, மறுநாள் வந்து 9 o'clock வந்து பூனேலேருந்து அங்கே சிவாஜி. ஆமாம், பூனே இறங்கி பூனேலேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ போயிட்டு சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்டு, அங்கேருந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் போனால் ஒரு 300 ரூபா. ஒரு 4 மணி நேரம் பாபா கோயிலுக்கு போடுது. அங்கேருந்து ட்ராவல் சீரடி ஒரு 7 மணிக்கெலாம் போயிட்டு ரூம் போட்டு குளிச்சுட்டு அந்த 7 o'clock வந்து ஒரு ஆர்த்தி இருக்கும்ல, அதை அட்டன் பண்ணிட்டு பார்க்கலாம். பாபா கோயில் இடம் எவ்வளோ பெரிய இடம், எல்லாமே இருக்குது. மருத்துவம், காலேஜ், ஃபுட்டு எல்லாமே இருக்குது. ஆனால் அங்கே வந்து வாசகம் கேட்குறாங்களும் கூட இருக்கிறவே. என்ன மேடம்? வாசகம் கேட்குறாங்கள அந்த அது அவே நம்ம கூட இருக்கிறவே, அதுதான் எனக்கு அப்படியா? அப்படின்னா புரியல. வாசகம் மட்டும் அவன் காசு கேட்குறாங்க. காசு ரைட். அது எப்படின்னா அந்த டெம்பிள் ஆண்டு இருக்கிறாங்கல்ல, அங்கே சில பேர் கேட்பாங்க. நம்ம அதெல்லாம் நம்ம கொடுக்க, நம்ம பாபா கிட்ட போயிட்டு நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த உண்டி வச்சுருக்காங்கல்ல, அதில் போடலாம். அப்படியும் இருக்குமோ? போஸ்டர்கள் தான் கூடுதலாக இங்கே அடிச்சிருக்கு. போஸ்டர் குப்பையும் இருக்கு. ஃபோன் அடிச்சுன்னா இப்போ இவங்ககிட்ட சொன்னால் டக்கு நீங்கள் பக்கத்தில் சொல்லுவாங்க. அவரோட அட்ரஸ் தெரியல இருக்கா, அட்ரஸ் கேட்க நிப்பாட்டி இருக்கிறோம். பாத்திமா கோல்ட் வந்து கொஞ்சம் வாக்கு ஓகே நல்லா அண்ணா கதைச்சு வந்தார். ஒரு பேக்கில் கொடுங்க, ஒரு பேக்கு. ஏர்போர்ட்டில் நிற்கிறோம். தங்கராசு அண்ணன் தான் இங்கே கூட்டியன்னு வந்து விட்டுக்கிறேன். இவர் தான் நாங்கள் இங்கே சென்னையில் எல்லாம் பாதுகாப்பாக கொண்டு எல்லாம் கொண்டு வந்து கூட்டியன்னு போகிறேன். நீங்களும் வேற விரும்பினா இவரோட வந்து கதைச்சதெல்லாம் இவர்கிட்ட டெலிஃபோன் நம்பரை நான் இதில் கீழே போடுறேன். இவரை பற்றி இவர் சொல்லுவார் என்னென்ன இடமெல்லாம் கூட்டியன்னு போகிறேன்னு ஒரு கேளுங்க. நீங்கள் இந்தியாவுக்கு வர மாதிரி இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் எத்தனை வண்டி வேணாலும் நம்மள்ட்ட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எல்லா டூர் சவுத் இந்தியா ஃபுல்லாக நான் பண்ணித்தரேன் டூர். உங்களோட பேரை சொல்லி. என் பேர் தங்கராஜ். நம்ம தாரணி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். உங்களோட டெலிஃபோன் நம்பரை சொல்லி விடுங்க. ஃபோன் நம்பர் வந்து 94454722. அது என்னுடைய நம்பரு. இன்னொரு நம்பர் வந்து 9884232421. அதான் என்னுடைய நம்பர். யாரும் கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். அக்காட்ட கேட்டுக்குங்க நம்மளுடைய சர்வீஸ் எப்படி இருந்துச்சுன்னு. உண்மையிலே நல்ல அன்பாக வடிவாக கவனிச்சார், பாதுகாப்பாக அதுவும் நல்ல சந்தோஷமாக செய்தவர். இதுதான் அவர்கிட்ட வண்டி, சூப்பர் வண்டி. நாங்கள் வந்தது 4 பேர் தான் வந்து, நாங்கள் 13 சீட்டு 18 சீட்டு இருந்தது. இதான் அவர்கிட்ட டெலிஃபோன் நம்பர் இருக்குது இதில். இதான் அவர்கிட்ட டெலிஃபோன் நம்பர் இருக்குது இதில். பாருங்கள் எந்த பெரிய சீட்டு வாங்கினோம்னா உண்மையில சோசா நாங்கள் ஒவ்வொருத்தரும் படத்து கிடந்தானு போனாங்க. அந்த மாதிரி பெரிய வண்டி. இது வந்து சென்னை ஏர்போர்ட்டில் வந்து நிற்கிறேன் இப்போ பம்பை போகிறதுக்கு ஜெர்மன். உள்ளுக்கு அப்படியே பாருங்கள் வண்டியை. உள்ளுக்கு பாருங்கள் இப்படி வண்டி இப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி பெரிய வண்டி. அதில் லைட் எல்லாம் போட்டு வழியாக குடியன்னு போனவர். நீங்கள் பாட்ஷா படத்தில் அறிமுகமான வண்டி. பாட்ஷா படத்தில் இது அறிமுகமான வண்டியா? சூப்பர் வண்டி பாருங்கள். இதுதான் அவர்கிட்ட வண்டி. தர்சினி என்று எழுதியிருக்கு. நீங்கள் இந்தியா வர விரும்பினா இவரோட சேர்ந்து வாங்க, வந்து கதைங்க. அன்பாக கூட்டியன்னு போய் கூட்டியன்னு வந்து உங்களை பாதுகாப்பாக கொண்டு வந்து விடுவார்.
அது ஒன்று எல்லா எங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தது. இது நல்லா அன்பாக கதைக்கிறார், நல்லா தமிழும் கதைக்கிறார். எங்களோட தமிழ் அவருக்கு புரியுது. இப்போ எங்களோட ஆக்களோட சேர்ந்து நல்லா எங்களோட தமிழும் கதைக்கிறார். ஓகே, நன்றி. ஓகேண்ணே, போயிட்டு வரோம் திருப்பி. பாய். இங்கே சென்னையிலேருந்து பம்பாய் போய், பம்பாயிலேருந்து நியூ டெல்லி போய், நியூ டெல்லியிலேருந்து தான் ஜெர்மன் போகிறோம். கொஞ்சம் நேரம் எடுக்கும் வழியாக அப்படி தான் எங்களுக்கு டிக்கெட் கிடைச்சது. மாறிட்டு டிக்கெட் என்னென்னு தெரியலை, ஒரு சின்ன மாற்றம் ஒன்று நடந்திருக்கு, என்னென்னு தெரியலை. நாங்கள் பொம்பாயிலேருந்தே அப்படியே ஜெர்மன் போகிற மாதிரி தான் இருந்தது. இப்போ நியூ டெல்லி போய், நியூ டெல்லியிலேருந்து தான் அப்புறம் பம்பாய் போவாங்க, ஜெர்மன் வர போகுது. பார்ப்போம்மா என்ன எங்கே போகிறோம் என்னன்றதை அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். ஏர்போர்ட் லிஃப்ட்டுக்கு மின் தூக்கி தாழ்வாரம். லிஃப்ட்டுக்கு என்ன தமிழ்? மின் தூக்கி தாழ்வார். லிஃப்ட்டுக்கு என்ன இடகு? லிஃப்ட்டுக்கு மின் தூக்கி தாழ்வார். லிஃப்ட்டுக்கு மின் தூக்கி தாழ்வாரம். உலைவாயில் எல்லாம் டாய்லெட்டுக்கு ஒதுக்கிடங்கள். தோசை செய்கிறார். சென்னை ஏர்போர்ட்டில் நிற்கிறோம். இனி பம்பாய் போய் நியூ டெல்லி போய், நியூ டெல்லியிலேருந்து தான் ஃப்ராங்க்ஃபர்ட் போக போகிறோம். கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்க போகுது. இப்போ 2 மணி நேரம் நியூ பம்பாய்க்கு போய், பம்பாயிலேருந்து நியூ டெல்லி போய், அதில் டிக்கெட்டு சென்னை டு பம்பாய். சென்னை டு பெரிய தான் பஸ்ஸில் வைத்தி இதில் இறக்கினோம். தயார் இந்தியா ஃப்ளைட். பம்பாய்க்கு போயிட்டு ரைக்கிட்டு அடிக்கிறோம். டாக்ஸி என்று அங்கால காட்டுறாள். ஹோட்டலுக்கு போகிறோம் ஊபரில். பம்பாய் ஏர்போர்ட்டில் இருந்து ஹோட்டலுக்கு போகிறோம். இது கண்ணாடி ஊற்றிட்டு ஒன்றும் தெரியும். இங்கே தான் கொஞ்சம் ஓரளவு கிளியராக இருக்குது. ஹோட்டலில் வந்து நிற்கிறேன். பம்பாயில் 11 மணி தேவை ரான் சீட், அதால் வந்து நிற்கிறேன் ஹோட்டலில். இந்த மகாராஜ் ஹோட்டல். அங்கால உண்டா? தேங்க்யூ. ஒரே ரூமுக்குள்ள 2 ரூம் இருக்கு. பம்பாயில் திருப்பி பம்பாய்க்கே வந்துட்டோம். மழையாக தான் இருக்கு. ஒரு ரூமுக்கே 2 ரூம் இருக்கா? நோ ஸ்லீப்பிங். பம்பாயில் திருப்பியுமா நாங்கள் ஃப்ளைட்டுக்கு 9 மணி நேரம் இருக்குன்னு வந்தால் இப்போ என்ன சரியா 1 மணிக்கு வந்திருக்கிறோம். 5:30க்கு இறங்கணும்.
ஒரு 3 மணி நேரம் படுத்துட்டு திருப்பி ஃப்ளைட் எடுக்க சரி 3 மணி நேரத்துக்காண்டி ஒரு ரூம் புக் பண்ணி 3 மணி நேரத்துக்காண்டி ஒரு ரூம் புக் பண்ணிட்டு ஆனால் நாளை அப்புறம் உண்டா ஏர்போர்ட் நாங்கள் அவசரமாக ஃப்ளைட்டுக்கு நேரம் போயிட்டு இப்போ மும்பைலேருந்து நியூ டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம் இப்போ அவசரமாக போகிறோம் இந்த டைம் இல்லை ஃப்ளைட் லேட்டாக வந்துட்டு நியூ டெல்லி ஏர்போர்ட் பதாகம் இதை பரதநாட்டியம் பழகினாங்களே தெரியும் வீடியோ எடுக்க அமத்த இது அமத்த இருட்டுது இந்த இப்படியே இருட்டு வெளிச்சம் தெரியாத மாதிரி வருது இல்லை இருட்டாக்கலாம் ஜன்னலை இருட்டாக்கலாம் வெளிச்சமாக்கணும்டா இது வெளிச்சமாக்கலாம் இது வெளிச்சமாக மாறும் புதுசாக இருந்தது எனக்கு இப்போ வெளிச்சமாக அது வரும் நியூ டெல்லி மச்சந்தான் எடுத்துருக்குறேன் தண்ணி பொத்தல் ஒன்று வந்திருக்கு ஒரு யோகர்ட் சலாட் அப்புறம் சைவமா அது சைவத்தை பார்ப்போம் ஓகே சைவம் அறியாத சிக்கன் தான் சாம்பார் மாயும் சிக்கனும் வந்துடுவோம் சமோசா சென்னையிலேருந்து பம்பாய்க்கு வந்து பம்பாயில் 13 மணித்தியாலம் வெயிட் பண்ணி அப்புறம் ஹோட்டலில் போய் நின்று அப்புறம் ஹோட்டலில் இருந்து திருப்பி பம்பாய் ஏர்போர்ட்டுக்கு வந்து திருப்பி நியூ டெல்லி வந்து நியூ டெல்லியிலேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் 2 நாள் பயணமாக வந்துட்டுது. ரெண்டாலும் களைப்பு தெரியல. ஹோட்டலில் ஒரு 3 மணித்தியாலம் நித்திர கொண்டபடியாக இப்போ நாங்கள் சந்தோஷமாக வந்துட்டோம் எங்களோட ஜெர்மனுக்கு. இப்போ நாங்கள் ரயிலில் தான் வீட்டை போகிறோம். வீட்டை போயிட்டு எங்களோட இந்தியா பயணம் முடியுது. இப்போ இதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.